இந்த படங்கள் உடலில் உள்ள ஆற்றலை, குறிப்பாக கீழ்ப்பகுதியிலுள்ள 3 மையங்களில் சக்கரங்களின் சேமிக்கப்பட்டிருக்கும் ஆற்றலை இயக்கப்பண்ண ஒரு செயல்முறையை விளக்குகின்றன. கருத்துக்கள் 1. ஆற்றல் ஓட்டம். உடலில் உள்ள ஆற்றல் கீழ்ப்பகுதியில் உள்ள 3 மையங்களிலிருந்து தண்டுவடம் வழியாக மூளைக்கு ஈர்க்கப்பட்டிருக்குது. இந்த ஆற்றல் ஓட்டம் உடலில் ஒரு மின்னோட்டத்தை உருவாக்குகிறது. 2. காந்தப்புலம் உருவாதல். உடலில் இந்த மின்னோட்டம் பாயும்போது அது ஒரு காந்தத்தைப் போல செயல்படத் தொடங்குகிறது. ஒரு காந்தத்தைச் சுற்றி மின்காந்தப் புலம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் இருப்பதைப் போலவே உடலைச் சுற்றியும் ஒரு சக்தி வாய்ந்த மின்காந்தப் புலம் உருவாகிறது. படம் 5.பீல ஒரு முட்டை வடிவத்தில் உடலைச் சுற்றி ஒரு காந்தப்புலம் காட்டப்பட்டுள்ளது. 3. பெருமூளை தண்டுவட திரவம் தண்டுவரம் வழியாக மேலே செல்லும்போது அது ஒரு தூண்டல் புலத்தை இண்டக்டன்ஸ் ஃபீல்ட் உருவாக்குகிறது. இந்த தூண்டல் புலம் கீழ் 3 மையங்களில் சேமிக்கப்பட்ட ஆற்றலை மூளையை நோக்கி ஈர்க்கிறது. தண்டுவடத்தின் அடிப்பகுதியிலிருந்து மூளைக்கு இந்த ஆற்றல் மின்னோட்டமாக பாயும்போது உடல் ஒரு காந்தமாக மாறி ஒரு மின்காந்தப் புலத்தை உருவாக்குகிறது. 4. தண்டுவடத்தின் பங்கு. இது மூளைக்கு ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போல செயல்படுகிறது. உதாரணமாக, உடலில் ஏற்பட்டது ஆற்றலை மின்னூட்டமாக பாயும்போது உடல் ஒரு காலம்பொல்வை காலம் பல்லும்போது. பசி போன்ற தகவல்கள் மூளையிலிருந்து பெறப்படுவதும் இதன் மூலமே நடைபெறுகிறது. சுருக்கமாக, இந்த செயல்முறை மூலம் உடலில் உள்ள ஆற்றலை மேல்நோக்கி தண்டுவடம் வழியாக மூளைக்கு அனுப்பும்போது உடல் ஒரு காந்தமாக மாறி ஒரு மின்காந்தப் புலத்தை உருவாக்குகிறது. இது உங்கள் மூளையின் ஆற்றலை மாற்றி அதை மூளையின் செயல்பாட்டிற்கு பயன்படுத்துவதை